ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்யா நடிச்ச சிறந்த 10 படங்கள் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன்ல வரும். எனிமி இந்த படம் 4 நவம்பர் 2021 டைரக்டர் ஆனந்த் சங்கர் டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, விஷால், பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் ஆரம்பிச்ச 20 நிமிஷம் வேற லெவல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் படம் போக போக கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த படத்துல நம்ம ஆர்யா அவர்கள் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த எனிமி திரைப்படம் நம்ம ஆர்யா அவர்களுக்கு அவரேஜா ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. மகாமுனி இந்த படம் 6 செப்டம்பர் 2019 டைரக்டர் சாந்தகுமார் டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, மஹிமா நம்பியார் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சாந்தகுமார் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த சென்டிமெண்ட் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆர்யா அவர்கள் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்துல நம்ம ஆர்யா அவர்கள் கிளைமாக்ஸ்ல ரொம்பவும் கண்கலங்க வச்சிருப்பாரு. இந்த படமும் நம்ம ஆர்யா அவர்களுக்கு அவரேஜா ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. கலபாக் காதலன் இந்த படம் 17 பிப்ரவரி 2006 டைரக்டர் இகோரி டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, ரேணுகா மேனன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை லவ் கலந்த ஒரு ஃபீல் குட் டிராமா படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் அவர்கள். இந்த படம் கிளைமாக்ஸும் ரொம்பவும் ஃபீல் பண்ற அளவுக்கு எமோஷனலா எடுத்திருப்பாங்க. இந்த கலபாக் காதலன் படம் நம்ம ஆர்யா அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. அறிந்தும் அறியாமலும் இந்த படம் 20 மே 2005 டைரக்டர் விஷ்ணு வரதன் டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நம்ம ஆர்யா அவர்கள் குட்டின்ற ரோல்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அப்பா பையன் சென்டிமெண்ட்டை ரொம்பவும் ஃபீல் பண்ற அளவுக்கு இல்லாம ஒரு எமோஷனல் படமா எடுத்திருப்பாரு. நம்ம ஆர்யா அவர்களுக்கு இந்த படம் 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. வேட்டை இந்த படம் 14 ஜனவரி 2012 டைரக்டர் லிங்குசாமி டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, மாதவன், அமலாபால் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு லிங்குசாமி அவர்கள். இந்த படத்துல நம்ம ஆர்யா அவர்களும் ஒரு தாறுமாறான ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த வேட்டை திரைப்படம் நம்ம ஆர்யா அவர்களுக்கு 50 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. ராஜா ராணி இந்த படம் 27 செப்டம்பர் 2013 டைரக்டர் அட்லி டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, நயன்தாரா, ஜெய், சந்தானம் நடிச்சிருப்பாங்க. இந்த ராஜா ராணி திரைப்படம் நம்ம ஆர்யா அவர்களுக்கு ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். படமும் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்பவும் எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ராஜா ராணி திரைப்படம் நம்ம அட்லி அவர்களுக்கு முதல் திரைப்படம். இந்த படம் நம்ம ஆர்யா அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. நான் கடவுள் இந்த படம் 6 பிப்ரவரி 2009 டைரக்டர் பாலா டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, பூஜா, மொட்ட ராஜேந்திரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நம்ம ஆர்யா அவர்கள் ஒரு அகோரியா நடிச்சிருப்பாரு. அவர் அகோரியா நடிச்சதுன்னு சொல்றதை விட அவர் அகோரியாவே வாழ்ந்திருப்பாருங்க. இந்த படத்துல ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்துல ஒரு வெறித்தனமான வில்லன் பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கியிருப்பாரு. இந்த நான் கடவுள் திரைப்படம் நம்ம ஆர்யா அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. மதராசப்பட்டினம் இந்த படம் 9 ஜூலை 2010 டைரக்டர் ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, எமி ஜாக்சன் நடிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒரு தமிழ் பையனும் பிரிட்டிஷ் பொண்ணும் லவ் பண்ணா என்ன ஆகுன்றத கான்செப்ட்ல சூப்பரா எடுத்திருப்பாரு நம்ம ஏஎல் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம 1940 காலகட்டத்தில் மெட்ராஸ் எப்படி இருக்குன்றதையும் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஆர்யா மட்டும் இல்லாம கூட நடிச்ச எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த மதராசப்பட்டினம் படமும் நம்ம ஆர்யா அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. பாஸ் என்கின்ற பாஸ்கரன் இந்த படம் 10 செப்டம்பர் 2010 டைரக்டர் எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, நயன்தாரா, சந்தானம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு ஃபுல் பேக்டு காமெடி படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். நம்ம ஆர்யா, சந்தானம் காம்போல வந்த எல்லா காமெடியுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த பாஸ் என்கின்ற பாஸ்கரன் திரைப்படம் நம்ம ஆர்யா அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. சார்பட்டா பரம்பரை இந்த படம் 22 ஜூலை 2021 டைரக்டர் ரஞ்சித் டைரக்ட் பண்ணி நம்ம ஆர்யா, பசுபதி, கலையரசன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் ரஞ்சித் அவர்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கோவிட்னால தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி இருந்ததுனால இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்மான அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆச்சு. என்னதான் ஓடிடில ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகலை என்ற ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. இந்த சார்பட்டா திரைப்படம் நம்ம ஆர்யா அவர்களுக்கு கரியர் பெஸ்ட் படமாவே இருக்குங்க. இந்த படம் நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் என்னோட நாலேஜ் படி நான் பண்ணியிருக்கேன். இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆர்யா நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.